الحمد لله رب العالمين عدد خلقه ورضاء نفسه وزنة عرشه ومداد كلماته. اللهم رب الحل والحرام، رب المشعر الحرام، رب البيت الحرام، رب الركن والمقام، أبلغ لسيدنا ونبينا وشيخنا محمد صلى الله عليه وسلم منا السلام تحية وسلاما. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله، خذ بيدي كلة حيلتي أدركني يا شفيع المذنبين. اللهم ألهمنا مراشد أمورنا وأعيذنا من شرور أنفسنا. اللهم يا حق انصرني على الحق எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் மகத்தான கிருபையினால் இந்த மாபெரும் மீலாது பெருவிழாவினுடைய தலைவர், நாடறிந்த நாவலர், பஹ்ருல் உலூம், கன்சுல் உலூம், கணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய ஓயம் ஹலரத் கிப்லா அவர்களே, முன்னிலை ஏற்றிருக்கிற சமூகத்தினுடைய சான்றோர்களே, ஆண்டோர்களே, துவக்க உரையாற்றிய கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய காஷிபுல் ஹுதா அரபிக் கல்லூரியினுடைய ஹலரத் பெருந்தகையவர்களே, எனக்கு பின்னால் நிறைவுரையாற்ற இருக்கிற தமிழ் மாநில ஜமாஅத்துல் உலமா சபையின் மிக துடிப்புமிக்க தலைவர், ஆற்றல் மிகு தலைவர், கண்ணியத்திற்குரிய ஹலரத் பெருந்தகை அவர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களினுடைய மீலாது பெருவிழா. இந்த உலகம் ஒரே ஒரு முறைதான் ஒருவரை முழுமையாய் கண்டது. கண்ட பின்பு இவர் போல் இன்னொரு முறை ஒருவர் வரமாட்டாரா என்கிற ஏக்கம் உலகத்திற்கும் உண்டு, உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் உண்டு. உலகத்தில் கோடிக்கணக்கான தலைவர்கள் வந்ததுண்டு, நறுவழிகள் சொன்னதுண்டு, நிறைய செய்திகளை தந்ததுண்டு. ஆனாலும் 1400 ஆண்டுகள் ஆன பின்னாலும் அந்த தலைவரை ஒரு முறையாவது பார்த்துவிட மாட்டோமா என்கிற எண்ணத்தில் படுக்கையில் அமர்ந்து இறுதியாய் சில முறை ஸலவாத்து சொல்லி, அல்லாஹ்வே அந்த நபியை ஒரு முறையேனும் காணும் நசீபை தரமாட்டாயா என்று ஏங்குகிற கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் இன்றைக்கும் உலகில் உண்டு. அவ்வளவு அன்பு கொண்ட ஒரு சமூகத்தினுடைய ஒப்பற்ற தலைவர் சையதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த துறையை தொட்டாலும் அதில் புரட்சி நாயகராகவே வலம் வருவார்கள். இந்த உலகம் நபி வருவதற்கு முன்னால் பல விஷயங்களை வேறு விதமாக கையாண்டிருந்தது. அனைத்து துறைகளிலும் ஒப்பற்ற அற்புதமான மாற்றங்களை கொண்டு வந்தார்கள். உலகம் சொன்னது ஒரு காலத்தில், இறைவன் வேண்டுமென்றால் திருமணம் கூடாது என்று சொன்னது. துறவரத்தின் மூலமாகத்தான் இறைவனை அடைய முடியும், சந்நியாசி வாழ்க்கையின் மூலமாகத்தான் இறைவன் கிடைப்பான் என்று உலகத்தில் ஆன்மீகம் என்கிற பெயரில் சிலர்கள் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஆன்மீகத்தில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை செய்தார்கள். உங்களில் யாராவது இறைவனை சுத்தமாக சந்திக்க வேண்டும் என்று விரும்பினால், மன் அராத யல்கல்லாஹ தாஹிரன் முத்தஹரா, உள்ளிலும் வெளியிலும் சுத்தமான நிலையில் இறைவனை சந்திக்க வேண்டும் என்று நீங்கள் நாடினால், ஃபல்யதஸவ்வஜில் ஹராயிர், நல்ல சாலிகான பெண்களை அவர் திருமணம் செய்து கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். இப்ப திருமணம் என்பது ஆன்மீகத்திற்கான தடைக்கல் அல்ல, அது அல்லாஹ்வை அடைவதற்கான ஒரு படிக்கல், ஏறி செல்வதற்கான வழி என்று சொன்னதோடு மட்டுமல்ல, உலகம் திருமணம் இருந்தால் இறைவன் கிடைக்க மாட்டான் என்று சொன்னது. ஆனால் எனக்கு கிடைத்திருக்கிற இறைவன் உங்களில் யாருக்கும் கிடைக்கவில்லை. உங்களில் யாருக்கும் கிடைக்காத இறைவன் என்னிடத்தில் உண்டு. இறைவனை உங்களில் முழுமையாக அறிந்தவன், புரிந்தவன் நான் தான். என்னை போல இந்த உம்மத்திலோ கடந்த உம்மத்துகளிலோ நபிமார்கள் உட்பட ஒருவர் கூட கிடையாது. நான் இறைவனை அதிகம் அறிந்தவன், அதிகம் அஞ்சக்கூடியவன் என்று சொல்லிவிட்டு ஏறத்தாழ 10க்கும் மேற்பட்ட திருமணங்களை செய்து
இல்லறத்தின் மூலமாக இனியவன் இறைவனை அடைய முடியும் என்கிற ஒரு ஆன்மீக புரட்சியை இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்தார்கள். இப்படி எந்த துறைகளாக இருந்தாலும் சரி, அத்தனை துறைகளிலும் தொட்டதெல்லாம் துலங்கும் என்பது போல் மிகப்பெரிய வெற்றி கொடியை நட்டிச் சென்றவர்கள் செய்தனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வடகரை 3 ஜமாத்தார்கள் இணைந்து நடத்துகிற ஒரு விழா ஊரே திரண்டு வந்து சீரணி அரங்கில் ஓரணியாய் நிற்கிறது. இதற்கு முன்பு எத்தனையோ இயக்கங்கள் நடத்தியது, எத்தனையோ விழாக்களை நாம் நடத்தினோம். அப்போதெல்லாம் ஒன்றுபடாத ஊர் மக்கள் நபி பெயரில் அழைத்த போது எல்லோரும் ஒரு இடத்தில் வந்து அமர்ந்தார்கள். இன்றைக்கும் இந்த சமூகத்தை இணைக்கும் சக்தியை செய்தனா முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற வார்த்தைக்கு உண்டு. நபியின் மூலமாக இந்த சமூகத்தை ஒரு இடத்தில் ஒற்றுமையாக்கி காட்ட முடியும் என்கிற ஒரு உன்னதமான அறிவிப்பை இந்த மண்ணிலே நாம் காண்கிறோம். இந்த வடகரை மண் உண்மையில் பாக்கியம் பெற்ற மண். 1000க்கும் மேற்பட்ட அறிஞர் பெருமக்களை இந்த உலகிற்கு தந்த மண். அமர்ந்திருக்கும் கண்ணியத்திற்குரிய ஓயம் ஹதரத் அவர்கள் என்ன பக்கத்தில் கூப்பிட்டு காதல ஒரு செய்தி சொன்னாங்க. போன வாரம் எங்க மதரசால கைதிகளினுடைய பட்டம் வாங்கிய கைதிகளினுடைய ஒரு சங்கமம் நடத்தினோம். ஏறத்தாழ 211 கைதிகள் இருக்கிறாங்க இதுவரையிலும் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே நான் சொன்னேன், அதுக்கு உங்களை தொட்ட எல்லாருமே கைதிகள் தான். உங்க மதரசால ஓதி பட்டம் வாங்கினவங்க மட்டும் இல்ல, உங்களை தொட்ட எல்லாருமே கைதிகள் தான். நாங்கள் அத்தனை மதிக்கிறோம். இந்த மண் மீது எங்களுக்கு ஒரு காதல் உண்டு. மிகப்பெரிய அறிவாளிகளை, அரபு ஆளுமைகளை இந்த உலகிற்கு தந்த மண். ஆனாலும் அடக்கம் அமரருள் உயிக்கும் என்பது போல் எல்லாம் இருந்தும் கூட ஒன்றும் தெரியாதவர் போல நடமாடுகிற குணம் இங்கே சிலர்களுக்கு உண்டு. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களிடத்தில் இருந்த ஞான குணத்தின் வெளிப்பாடு அது. நிறைக்குடங்கள் தழும்புவதில்லை, எப்போதுமே நிறைக்குடங்கள் ததும்புவதில்லை. அது அமைதியாகவே இருக்கும். யாருக்கு எது எப்போது தேவையோ நேரம் அறிந்து கொடுத்து கொண்டே இருக்கும். ஆனாலும் கொடுப்பது நான் தான் என்று வெளி உலகுக்கு தெரியாமல் தன்னை தற்காத்துக் கொள்ளும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்தாங்க. மதீனாவுக்கு வந்து எல்லையில ஒட்டகத்தில இருந்து இறங்கினாங்க. நபியை பார்க்காத மதீனத்து மக்கள் செய்தனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒட்டகத்திலிருந்து முதல்ல இறங்கினாங்க. முதல்ல இறங்கின உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தான் நபின்னு நினைச்சு அவங்க கையை பிடிச்சு சில பேர் முத்தம் விட்டாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. உடனேயே தன்னுடைய தோள்ல இருந்த துண்டை எடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைக்கு மேல பிடிச்சுக்கிட்டாங்க. இந்த வெயில் படாம இருக்கிறதுக்காக அப்படி தலைக்கு மேல பிடிச்சாங்க. அப்படி பிடித்த உடனே தான் மக்கள் புரிந்து கொண்டார்கள், ஓஹோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுதான் போல என்று, நபி அதுதான் போல என்று. இருவரிலோ 2000 நபர்களிலோ நபியும் ஒருவராய் இணைந்திருக்கும் போது அந்நியர் ஒருவர் உள்ளே வந்தால் நபி இவர்தான் என்று அடையாளம் காண முடியாத அளவிற்கு சமூகத்தோடு இரண்டர கலந்திருக்கிற ஒரு எளிமையான வாழ்க்கை செய்தனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல புரட்சிகளின் மொத்த வடிவம் முஹம்மது ரசூலுல்லாஹ். ஆன்மீகம் அதை சார்ந்தே பேசுவேன் பெரும்பாலும். இந்த உலகத்தில் ஆன்மீகவாதிகள் இன்றைக்கு கார்ப்பரேட் கம்பெனிகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆன்மீகம் என்கிற பெயரில் கார்ப்பரேட் கம்பெனிகள் நடந்து கொண்டிருக்கிறது. சமீபத்தில் நாடு ஒன்று தீவு ஒன்று வாங்கிய ஒரு ஆன்மீகவாதி ஒரு பேட்டி ஒன்றில் சொன்னார், சின்ன பிரச்சனையா இருந்தா கடவுள்கிட்ட போ, பெரிய பிரச்சனையா இருந்தா நீயே கடவுளாக மாறன்னு சொன்னார். அதையும் நம்முடைய தமிழ்நாட்டு மீடியாக்கள் மிக பயங்கரமாக பேசிக்கொண்டே இருந்தது. சின்ன சின்ன பிரச்சனைனா நீ கடவுள்கிட்ட போ, பெரிய பிரச்சனைனா நீயே கடவுளா மாறி. அந்த அளவிற்கு ஒரு போலியான ஆன்மீகத்தை மையப்படுத்தி இதுதான் ஆன்மீகம், இதில் தான் எல்லாம் இருக்கிறது என்கிற ஒரு போலித்தனமான வாழ்க்கையை உலகம் பெரிய ஆன்மீகம் என்று நினைத்திருக்கிற காலத்தில் செய்தனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நிலைகளிலும் உயர்ந்தவர்கள். இந்த உலகத்தில் அல்லாஹ்வே முன்வந்து சொன்னான்,
இன்னக லஅலா குலுகின் அதீம். நபியே, மகத்தான குணம் உங்களிடத்தில் உண்டு. உங்களுடைய குணத்திற்கு நிகரான குணம் இன்னொருவரிடத்தில் இல்லை. எனவே உங்களிடத்தில் மகத்தான குணம் உண்டு. மேராஜிற்கு அழைத்தால் நபிக்கு காட்ட வேண்டிய விஷயங்களை எல்லாம் காட்டினான். முடித்துவிட்டு அல்லாஹ் மண்ணுக்கு அனுப்பினான். அனுப்பிவிட்டு என்னை பார்க்க வந்த நபி என்னிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை சூரத்து நஜ்மிலே அல்லாஹ் சொல்கிறான். நபி வந்த போது என்ன நடந்தது என்பதை நஜ்மு சூராவிலே சொல்கிற போது அல்லாஹ் சொல்றான், மா ஸாகல் பஸரு வ மா தகா. என்னுடைய ரசூலுல்லாஹ் இருக்காங்களே, என்னுடைய நபி இருக்காங்களே, நான் கூப்பிட்டு மேல வந்தாங்களே, என்ன பார்க்க வந்தாங்களே, அப்படி வந்த போது என்னுடைய நபி எவ்வளவு மரியாதையா, எவ்வளவு ஒழுக்கமா, எவ்வளவு அடக்கமா நடந்துகிட்டாங்க தெரியுமா? மா ஸாகல் பஸரு வ மா தகா. ரசூலுல்லாஹ்வுடைய பார்வை நான் எதை பார்க்க சொன்னனோ அதை விட்டு பார்வை கடக்கல. ஓரக்கண்ணால் கூட நான் சொல்லாத ஒன்றை என் நபி பார்க்கல. நான் எதை பார்க்க வேண்டும் என்று சொன்னேனோ அதை மட்டுமே பார்த்தார்கள். நான் புரிவதற்காக சொல்றேன், விளங்குறதுக்காக மட்டும்தான் சொல்றேன். நம்ம ஒரு ஜியாரத்துக்கு போறோம், நம்முடைய நோக்கம் எல்லாம் அந்த ஜியாரத்துக்கு போகணும், அந்த பெரியவர்கள்ட்ட நிக்கணும், அல்லாஹ்ட்ட கேட்கணும், அல்லாஹ்வே எந்த அமல் கொண்டு இவங்க உன்னுடைய நேசராக மாறினாங்களோ அந்த அமலை எனக்கு காட்டுக்கா அல்லாஹ் அப்படின்னு கேட்கறதுக்காகவே, அல்லாஹ்ட்ட கேட்கறதுக்காகவே அந்த இடத்துக்கு நாம போனோம். ஜியாரத்துங்கிற நன்னோக்கத்தில் அவங்களுக்கு முன்னால நின்னோம். போகும்போது நம்முடைய நோக்கமாக, லட்சியமாக அதுதான் இருந்தது. உள்ள போய் நிற்கும் போது திடீர்னு அங்க இருக்கக்கூடிய அலங்காரங்கள், ஆடம்பரங்கள், எழுதப்பட்டிருக்கக்கூடிய வாசகங்கள் அல்லது ஏற்றப்பட்டிருக்கக்கூடிய விளக்குகள், அதன் பக்கம் நம்முடைய கண் பார்வை அப்படியே போகும். அந்த எழுத்தை படிப்போம், அந்த விளக்க அப்படியே பார்ப்போம், ஜன்னலை பார்ப்போம், யாராவது வந்திருக்காங்களான்னு பார்ப்போம். யாருக்காவது ஒருத்தருக்கு போன் அடிச்சு அந்த சப்தம் எங்க இருந்து வந்ததுன்னு கொஞ்சம் அப்படியே திரும்பி பார்ப்போம். ஆனா வெளியே வந்து நாம சொல்லுவோம், ஒரு அமைதி. உள்ள போன உடனே எனக்கு அப்படி ஒரு அமைதி, என்னவோ தெரியல, ஏதோ ஒண்ணு கிடைச்ச மாதிரியான ஃபீலிங் அப்படி நாமளா பேசுவோம். ஆனால் உள்ளே சென்ற போது இருந்த நோக்கம் அங்கே நின்ற போது கொஞ்சம் குறைந்து போனது. இப்ப அல்லாஹ் சொல்றான், என்னை பார்க்க வந்த நபி மா ஸாகல் பஸரு வ மா தகா. பார்வை கடக்கல, பார்வை ஓவராகவும் போகல, சொல்லப்பட்ட இடத்தில் சொல்லப்பட்ட விதத்தில் நின்று கண்டு கழித்தவர்கள் செய்தனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு உயர்ந்தாலும் நான் அடிமை, அல்லாஹ் எஜமான. எந்த காலத்திலும் ஒரு மனிதன் கடவுளாக முடியாது. எந்த காலத்திலும் ஒரு மனிதன் கடவுளினுடைய அவதாரமாக மாற முடியாது. அவன் எவ்வளவு உயர்ந்தவனாக இருந்தாலும் சரி, எத்தனை விதமான அற்புதங்கள் அவருக்கு உள்ளே வெளிப்பட்டாலும் சரி, அடிமைதான், அல்லாஹ் அல்லாஹ்தான். இந்த உலகத்திற்கான உண்மையான ஆன்மீக வழிகாட்டுதலை தந்தவர்கள். இந்த உலகத்தில் இருக்கிற போது நெஞ்சை நிமிர்த்தி நான் சொல்வேன், கர்வத்தோடு சொல்வேன், நான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற திருக்கலிமா சொன்னவன். எனக்குள் ஓடுகிற இரத்தத்திற்கு உள்ளே ஈமானிய உணர்வு உண்டு. நான் பெருமையோடு சொல்வேன், என்னுடைய தலை என்னை படைத்த ரப்பை தவிர இன்னொருவருக்காக சாய்ந்ததில்லை, இன்னொருவருக்காக நான் சஜிதா செய்ததில்லை, இன்னொருவருக்காக தலை சாய்த்ததில்லை என்கிற அந்த பெரும் கர்வத்தை, பெரும் பாக்கியத்தை இந்த மண்ணில் சுயமரியாதையை தந்தவர்கள் செய்தனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுயமரியாதை எங்கே இருக்கிறது? பெயர் வைப்பதிலா, ஒரு கட்சியிலே இணைவதிலா, அல்லது வேறு சில அடையாளங்கள் கொண்ட கரை வேட்டுகளை அணிவதிலா? இல்லையே. சுயமரியாதை என்பது நான் சுயத்தோடு நிற்கிறேன், இறைவனை தவிர யாருக்கு முன்னாலும் கைகட்டி நிற்பதில்லை, இறைவனை தவிர யாருக்கு முன்னாலும் சஜிதாவும் செய்வதில்லை, காலில் விழுவதும் இல்லை, யார் காலிலும் விழுவதில்லை, அல்லாஹ் ஒருவனை கதி என்று கிடப்போம் என்கிற சத்தியத்தை இந்த உலகத்திற்கு சொல்லி தந்தவர்கள் செய்தனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு பேரற்புதமான வழிகாட்டுதல்கள் இந்த உலகத்தில், அவ்வளவு அற்புதமான வழிகாட்டுதல்கள் ஆண்களுக்கு, பெண்களுக்கு, பெரியவர்களுக்கு, சிறியவர்களுக்கு, மற்ற படைப்புகளோடு பழக வேண்டிய விதங்களுக்கு என்று அனைத்திற்குமான வழிகாட்டுதல்களை ஏறத்தாழ 23 ஆண்டுகளில் மிக துல்லியமாக சொல்லிக் கொடுத்தவர்கள் செய்தனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன சொல்லல நமக்கு?
ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு முன்னால் தினமணியில முன் பக்கத்துல முதல் பக்கத்துல ஒரு பெட்டி செய்தி, பொதுவாக முதல் பக்கத்துல பெட்டி செய்தி போட்டா அது முக்கிய செய்தின்னு அர்த்தம். அந்த பெட்டி செய்தியில தினமணியினுடைய நிருபர் ஒருவர் எழுதியிருந்தார். சென்னையில மயிலாப்பூர்ல ஒரு உயர்ஜாதி குடும்பத்தில் பிறந்த, மயிலாப்பூர் அவங்க ஏரியா தான், அந்த உயர்ஜாதி குடும்பத்தில் பிறந்த ஒரு ஆண் பெண் தம்பதிகளுக்கு ஏறத்தாழ 10 வருஷமா குழந்தை இல்லை. குழந்தை இல்லாததுனால அவங்க ரொம்ப சிரமப்பட்டு பல வைத்தியங்கள் பார்த்து அவங்க பாணியில அவர் எழுதுறாரு, ஆலமரம் அரச மரம் அனைத்து மரத்தையும் சுத்தி எப்படியெல்லாமோ சிரமப்பட்டு இறைவன் அவர்களுக்கு ஒரு குழந்தை தந்தான், ஒரு பெண் குழந்தை. அந்த குழந்தைக்கு 3 வயசு. அந்த 3 வயசு ஆன உடனே வழக்கம் போல நாம செய்யற மாதிரி அந்த பெற்றோர்களும் பிள்ளைய பக்கத்துல உள்ள மயிலாப்பூர்ல இருக்கிற ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல எல்கேஜில கொண்டு போய் சேர்க்கிறாங்க. டெய்லி அந்த குழந்தை பள்ளிக்கு போகும்போதெல்லாம் அழுதுட்டே தான் போகும். வழக்கமா குழந்தை அழுதுட்டு தானே போகும். அது போல ஆளும் ஆயா மாட்டை தூக்கி போடுவாங்க, அந்த அம்மா பிடிச்சி உள்ள போடும், உள்ள ஸ்கூலுக்கு போயிடும். இப்படியே போயிட்டு இருந்து ஒரு நாள் ஒரு வெள்ளிக்கிழமை அது மாதிரி காலையில 9 மணிக்கு வேன் வந்துச்சு. குழந்தைக்கு ட்ரெஸ்ஸை போட்டு உமா கொண்டு ஆயாமாட்ட கொடுத்தாங்க. போகும்போது குழந்தை வழக்கம் போல அழுதுச்சு. ஆயம்மா உள்ளதுக்கு வச்சாங்க, ஸ்கூல்ல கொண்டு இறக்குனாங்க. ஸ்கூல்ல பிள்ளை போயிடுச்சு, வகுப்புக்கு போயிடுச்சு. 10 மணி ஆச்சு. கிளாஸ் டீச்சர் வந்தாங்க. அப்படி வந்து குழந்தைகள் எல்லாத்தையுமே அந்த வருகை பதிவேடு அட்டெண்டன்ஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. இந்த குழந்தை மட்டும் முன்னால சேர்ல உட்கார்ந்து முன்னால இருந்த டெஸ்க்ல அப்படியே கைய வச்சு அந்த கைக்கு மேல முகத்தை புதைச்சி படுத்திருக்குது. அமைதியா படுத்திருக்கு. எல்லாரும் அந்த வருகை பதிவேடை சரி பண்ண பின்னால வகுப்பாசிரிய அந்த குழந்தை பக்கத்துல வந்து அதனுடைய நாடி அப்படி பிடிச்சு முகத்தை தூக்குறாங்க. அப்படி தூக்குனா வாயில இருந்து நுர வந்திருக்கு. பிள்ளைக்கு 3 வயசு பிள்ளை, வாயில இருந்து நுர வந்திருக்கு. ஆசிரியர் ரொம்ப பயந்துட்டாங்க. அதோட பிள்ளைய அந்த பெஞ்சில் படுக்க போட்டு மருத்துவர்களுக்கு தகவல் சொல்லி, பெற்றோர்களுக்கு தகவல் சொல்லி எல்லாரும் வந்துட்டாங்க. மருத்துவர்கள் கையை பிடிச்சி நாடி பிடிச்சி பார்த்தாங்க. பார்த்துட்டு பிள்ளை இறந்து 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்னாங்க. பிள்ளை எப்படி இறந்துச்சு? வாயில நுர வந்திருக்கு. பெற்றோர்கள்ட்ட அம்மாட்ட கேட்டாங்க, என்னம்மா சாப்பாடு கொடுத்த அப்படின்னு. இட்லி தான் கொடுத்தேன்னாங்க. இட்லியில ஒருவேளை ஏதாவது விஷ ஜந்துகளோ விஷமோ கலந்துருக்குமோன்னு கேட்டாங்க. தாய் சொன்னா, இல்லையே, அதுக்கு கொடுத்ததுன்னு நாங்களும் சாப்பிட்டா நாங்க நல்லா தானே இருக்கிறோம், எங்களுக்கு ஒன்றும் ஆகலையே, உணவுல அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னாங்க. சரி, பிரேத பரிசோதனையின் மூலமாக முடிவு செய்யலாம் என்கிற எண்ணத்தில் அந்த குழந்தையினுடைய உடம்புல இருந்த துணிகள், முதல்ல காலில் போட்டிருந்த அந்த பூட்ஸ் இருக்கு இல்லையா, காலில் செருப்பு மாட்டுறாங்க இல்லையா, அந்த கேன்வாஷ், அதை அப்படி கலட்டினாங்க. கருப்பு கலர்ல இருக்குது. அதை கலட்டி அப்படி கீழே போடும்போது அந்த செருப்புக்கு உள்ள ஒரு கருந்தேள், குழந்தை மிதிச்சு தேழு செத்துருக்கு, தேழு கடிச்சு பிள்ளை இறந்திருக்கு. அப்படி ஒரு செய்தியை போட்டு இறைவன் கொடுக்காமலும் இருந்திருக்கலாமே தலைப்பு வச்சிருந்தார். அதாவது 10 வருஷத்துக்கு பின்னால பிள்ளைய கொடுத்து 3 வருஷம் அந்த பிள்ளை பெற்றோர்கள்ட்ட நல்லா பேசி 3 வருஷத்துக்கு பின்னால் அந்த குழந்தைய அப்படி எடுத்துட்டியே, இறைவா நீ கொடுக்காம இருந்திருக்கலாமே அந்த தினமணி நிருபர் எழுதியிருந்தார். அதை படிச்ச பின்னால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 உயிர் ஒரு கவனக்குறைவால் போயிருக்கிறது. ஒரு கவனக்குறைவு 2 உயிர்களை பழிவாங்கி இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் நபியிலே வழிகாட்டுதல் உண்டு என்றால் இதற்கான வழிகாட்டுதல் எங்கே இருக்கிறது? தபரானி ஷரீஃபிலே ஒரு ஹதீஸ் வருது. சையதுனா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நாங்கள் யுத்த களத்தில் இருந்து திரும்பி வந்து கொண்டிருந்தோம். சற்று ஓய்வெடுப்பதற்காக ஒரு மரத்தடியிலே நபி இறங்க சொன்னார்கள். நாங்கள் இறங்கினோம். அப்படி இறங்கிய போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்று மரத்தினால் ஆன கால் முழுவதும் மறைக்கும்படியான செருப்பை அணிந்திருந்தார்கள். அந்த செருப்பை கழட்டி கீழே போட்டாங்க. போட்டுட்டு கொஞ்சம் படுத்தாங்க. மரத்தில் இருந்த ஒரு குருவி கீழே இறங்கி வந்துச்சு. அந்த செருப்பையே சுத்தி சுத்தி வந்துச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குருவி இதை ஏன் சுத்துதுன்னு நினைச்சாங்க.
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இது போல கால் முழுவதும் மூடிய செருப்புகளை அணிவதாக இருந்தால் அந்த செருப்பை இடது கையால எடுத்து கவுத்து இப்படி 3 முறை தட்டணும். இப்படி தட்டிக்கிட்டு நீங்க போட்டீங்க அப்படின்னு சொன்னா அது உங்களுக்கும் பாதுகாப்பு, மற்றவைகளுக்கும் பாதுகாப்பு என்று சொல்லிவிட்டு அந்த செருப்பை எடுத்து ஜிப்ரீல் இப்படி தட்டினார். தட்டிய போது அந்த செருப்பில் இருந்து ஒரு பூச்சி வெளியே வந்தது. குருவி அதை பிடித்தது, குருவி பறந்தது. இது தப்ரானியினுடைய செய்தி. இங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கான வழிகாட்டுதலை தருகிறார்கள். உங்களுடைய ஒரு சின்ன கவனக்குறைவு, கால் முழுக்க மூடி இருக்கிற செருப்புகளை குழந்தைகளுக்கோ அல்லது நீங்களோ அழிகிற போது அதை தட்டாம அதுக்கு உள்ள என்ன இருக்குதுன்னு பார்க்காம கவனக்குறைவாக நீங்கள் போட்டால் இழப்பு உங்களுக்கு மட்டுமல்ல, இறைவனின் படைப்பில் இன்னொன்றிற்கும் உண்டு. இறைவனின் படைப்பில் இன்னொன்றிற்கும் உண்டு. எனவே கவனக்குறைவு வேண்டாம். ஒரு விழிப்புணர்வோடு வாழ்கிற சமூகமாக மாற வேண்டும் என்கிறார்கள் சையதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி எல்லா நிலைகளிலும் சின்ன சின்ன விஷயங்கள் நான் என்னுடைய ஞாபகத்திற்காக சொல்வேன். அடிக்கடி சொல்ற செய்தி தான். எனக்கு அந்த செய்தி ரொம்ப பிடிக்கும். நேற்று கூட சொன்னேன். ஆனா இப்பமெல்லாம் அப்படித்தான். நம்ம சொல்லிட்டு மேடையை விட்டு இறங்கும் போது அந்த செய்தி நமக்கே வந்துடும், மறு நிமிஷமே நமக்கு வந்துடும். அதனால தந்தை பெரியார் இந்த உலகத்தில் கடவுள் இல்லை என்று சொன்னவர், கடவுளை கற்பித்தவன் முட்டாள் என்று சொன்னவர், கடவுள் இல்லை, இல்லவே இல்லை என்று சொன்னவர், கடைசி வரை அதே சித்தாந்தத்தில் வாழ்ந்தவர், தயவு தாட்சண்யம் இல்லாமல் மத துவேஷங்களை, மதத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய அழுத்தங்களை விமர்சிக்கக்கூடியவர். மன்னார்குடியில ஒரு பெரிய மீலாது பெருவிழா இது போல. அந்த விழாவுக்கு பெரியாரை சென்னையில் சென்று அழைக்கிறார்கள். அழைக்கும் போது வருகிறேன் என்று சொல்கிறார். ஆனா நான் வருவேன், விழா கூத்தாநல்லூர்ல, அதனால கூத்தாநல்லூர்ல பிரியாணி நல்லா இருக்கும். அந்த எல்லாரும் நம்ம ஊர்னா அதுதானே, வடகரைனா எண்ணெய்கறி நல்லா இருக்கும், கடையநல்லூர்னா 4 மணிக்கு உப்புமா கிடைக்கும், கூத்தாநல்லூர் அத்திக்கடை பொதுக்குடினா புரோட்டா நல்லா இருக்கும். இப்படிதானே நம்ம ஊருக்குன்னு ஒண்ணு இருக்கும்ல. மன்னார் கூத்தாநல்லூர்ல பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கும். அதனால எனக்கு பிரியாணி ரெடி பண்ணி வைங்க, நான் வந்து சாப்பிடணும்னு சொன்னாராம். சரின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஐயா வந்துட்டாரு. மன்னார்குடிக்கு லாட்ஜ் போட்டிருக்குது. வந்து இறங்குனதுல இருந்து காய்ச்சல், கடுமையான காய்ச்சல். மருத்துவர்கள் வந்து சோதிச்சு பாக்குறாங்க, 100 மேல காய்ச்சல், குடிக்கணும், பிரியாணி சாப்பிடக்கூடாது அப்படின்னு. சரி சொல்லிட்டு கஞ்சி எடுத்துட்டு வர சொல்லிட்டாங்க. கூத்தான்ல இருந்து கஞ்சி எடுத்துட்டு மக்கள் போறாங்க. இந்த கஞ்சை கொண்டு ஐயா முன்னால வச்சாங்களாம். அதை எடுத்து அப்படியே மடக்குன்னு குடிச்சாராம். குடிச்சு முடிச்சுட்டு, என்னையா கஞ்சுக்குள்ள ஏதோ ஒரு வாசனை வருது, கஞ்சில இருக்கக்கூடாத ஒரு வாசனை கஞ்சுக்குள்ள வருதுன்னாராம். அப்போ எல்லாருக்கும் விளங்கிருச்சு என்ன வாசனை. நான் சொல்ல முடியாது இல்லையா, பெரியார் சொல்ல முடியாது. பெரியார் கண்ணியத்திற்குரிய மர்ஹூம் அல்லாமா அன்வாருல் குர்ஆனுடைய ஆசிரியர் தென்காசி தந்த EM அப்துல் ரஹ்மான் ஹதரத் அவர்கள் அந்த இடத்துல ஐயாவிடம் சொன்னார், ஐயா அது கஞ்சில உள்ள வாசனை இல்லை ஐயா, நீ கஞ்ச கோப்பையோட தூக்கி குடிக்கும் போது உங்க மீசையில அந்த கஞ்சு முங்கிடுச்சு. ஏன்னா ஐயாவுக்கு பெரிய மீசை, கட்டா மீசை. அந்த மீசை இங்க வர வளர்ந்து கிடக்குது. அந்த மீசை கஞ்சுக்குள்ள புதஞ்சிருச்சு. நீங்க பொடி போடுற ஆளு, அந்த மீசையில இருந்த பொடி ஃபுல்லா கஞ்சில விழுந்துருச்சு. அவ்வளவுதான். அது கஞ்சில யாரும் பொடி போடல, இந்த பொடி உங்க மீசையில இருந்தது. அந்த பொடி மீசையில இருந்த பொடி இப்ப கஞ்சில விழுந்தது, அதனால கஞ்சுக்குள்ள பொடி வாசனை அப்படின்னு மட்டும் சொல்லாம எம் அப்துல் ரஹ்மான் சொன்னாங்க. அடுத்து, ஐயா அதனாலதான் எங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்க முகமது நபி சொன்னாங்க, இந்த மீசைய இந்த உதடு மறைக்கிற அளவுக்கு வளர்க்கக்கூடாது, மீசையை கத்தரிக்க வேண்டும். நீ உண்ணும் உணவோடோ குடிக்கும் தண்ணியோடோ ஒரு மீசை என்ன செய்யக்கூடாது, படக்கூடாது. அந்த அளவுக்கு இந்த உதட்டினுடைய மேல் பகுதி வெளியே தெரியணும். கட்டா மீசை வளர்க்க கூடாது. அடுத்தவனை பயமுறுத்தாற்ற அளவுக்கு மீசையை முறுக்க கூடாது.
மீசையை முறுக்குதல் என்பது ஆண்மைக்கு அழகல்ல. ஆண்மைக்கு அழகு என்பது ஆளுமை நிறைந்த வாழ்க்கை. ஆளுமை நிறைந்த வாழ்க்கை தான் ஆண்மையை தவிர மீசையை முறுக்குவதல்ல ஆண்மைக்கான அழகு. அதனாலதான் அந்த மீசையை வெட்ட சொன்னாங்கன்னு சொன்ன உடனே ஐயா சொன்னாரா, முகமது நபி மீச மயிரை பத்தியுமா பேசியிருக்காரு அப்படின்னு. கடவுள் இல்லை என்று சொன்ன ஒருவரையும் சாஸ்தாங்கம் செய்ய வைத்தவர்கள் செய்தனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகம் இன்றைக்கு இஸ்ரேல், யூதர்கள். ஒரு காலகட்டத்தில் ஹிட்லர் யூதர்களை கருவறுத்தார், எல்லா யூதர்களையும் கருவறுத்தார். இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய கொடுங்கோலர்கள் என்று, கொடுங்கோலர்களில் மிக முக்கியமானவர் என்று பேசப்படுகிற ஹிட்லர் கடைசியில சொன்னார், நான் எல்லா யூதனையும் கொல்லல, ஏறத்தாழ 90% யூதர்களை கொன்னுட்டேன். இந்த உலகம் என்ன பார்த்து ஒரு பெரிய கொடுங்கோலைன்னு சொல்றது, ஒரு 10% யூதர்களை நான் விட்டுட்டு போறேன். ஏன் விட்டுட்டு போறேன் தெரியுமா? நான் விட்டுட்டு போனா தான் அவனுங்களால இந்த உலகம் என்னென்ன ஆபத்துகளை சந்திக்குது, ஹிட்லர் செஞ்சது சரிதான் ஒரு காலத்தில் இந்த உலகம் சொல்லும். ஹிட்லர் செய்தது சரிதான் என்று இந்த உலகம் சொல்லும். சொல்லுகிற ஒரு காலம் வரும். அந்த காலம் வரையிலும் 10% யூதர்களை நான் விட்டு செல்வேன். நான் செய்தது சரி என்று இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னார். ஐநாவினுடைய மன்றத்தில் ஐநாவினுடைய செயலாளர் ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னால் நடைபெற்ற ஐநா மன்ற கூட்டத்திலே 17 உறுப்பு நாடுகள் கலந்திருக்கிற சபையிலே அவர் பேசுகிற போது சொல்கிறார், ஏறத்தாழ 50க்கும் மேலான ஆண்டுகளாக பலஸ்தீனிய மக்கள் மூச்சு விட முடியாமல் தவிக்கிறார்கள். பலஸ்தீனிய மக்கள் மூச்சு விட முடியாமல் தவிக்கிறார்கள். இஸ்ரேல் தங்களுக்கு உள்ளே ஹமாஸ் தாக்கியது என்கிற ஒரு காரணத்திற்காக காசாவை அழிக்க நினைப்பது ஆபத்தானது, அபத்தமானது. இதை நாம் கண்டித்தே ஆக வேண்டும். இது இஸ்ரேலினுடைய மிகப்பெரிய ராஜ துரோக பயங்கரவாத குற்றம். இது ஒரு பயங்கரவாதத்தினுடைய மிகப்பெரிய தாக்கம். இது தொடருமையானால் அடுத்த ஒரு உலகப் போர் வருவதற்கான காரணமாக இது அமைந்துவிடும் என்று அவர் பேசுகிறார். ஹிட்லர் சொன்ன வார்த்தை நிரூபணமாகிறது. அந்த ஹிட்லர் சொல்கிறார், அவர் எழுதிய சுய குறிப்பிலே எழுதுகிறார், இந்த உலகத்தில் ஹிட்லரான நான் என்னுடைய 13 வயதில் இருந்து முரட்டு சுபாவங்களை படித்து பழக்கப்பட்ட நான் 13 வயதில் இருந்து நான் கடைசியாக துப்பாக்கியால் தற்கொலை செய்து என்னை மாய்த்துக் கொள்ள போகிறேன். இது நாள் வரையிலும் சொல்கிறேன், யாருக்கு முன்னாலும் நான் தலை சாய்த்ததே இல்லை, யாருக்கு முன்னாலும் நான் தலை சாய்த்து நின்றதே இல்லை. ஆனால் ஒரு உண்மையை சொல்வேன், முதலாக நான் தலை சாய்க்கிறேன் ஒரு மனிதருக்காக. அந்த ஒரு மனிதருக்காக என்னுடைய தலை சாய்ந்து நிற்கிறது. அந்த ஒரு மனிதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற ஒரு மனிதர். அதிசயத்தோடு அவரை நான் அணுகி பார்க்கிறேன். எப்படிப்பட்ட மனிதர் இவர்! மக்கள் மிக மோசமான முரட்டு குணங்களால் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு அரபு கர்ப்பத்தில், தீபகற்பத்தில் சாதாரணமான ஒரு குடும்பத்தில் பிறந்து 40 வயதில் தன்னை நபி என்று சொல்லி 23 ஆண்டு காலத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கி பல சாதனைகளை செய்தார். அந்த சாதனைகளில் மிக முக்கிய சாதனையாக நான் பார்க்கிற ஒரு காரியம், வருடத்திற்கு ஒரு முறை நடைபெறுகிற ஹஜ் பயணம். ஹஜ் பயணத்தில் ஏறத்தாழ 25 லட்சம் மக்கள் வருகிறார்கள். அந்த 25 லட்சம் மக்களும் ஒரு இடத்தில், குறிப்பிட்ட நாளில், குறிப்பிட்ட இடத்தில், குறிப்பிட்ட நேரத்தில், குறிப்பிட்ட உடையில், குறிப்பிட்ட முறையில் தங்குகிறார்கள். சரியா எல்லாரும் அரபாவுக்கு போறாங்க, குறிப்பிட்ட நேரத்தில் கல்லடிக்கிறாங்க, என்னெல்லாமோ செய்யறாங்க. ஒரு 25 லட்சம் மக்கள் கலந்து கொள்கிற அந்த மைதானத்தில் வெப்பன்ஸ் இல்ல, எந்த ஆயுதங்களும் இல்ல, லத்தி சார்ஜுகள் இல்ல, தடியடிகள் இல்ல, ஒழுங்கு நடவடிக்கைகள் இல்ல. ஏய் ஓரமா போ, என்ன அப்படி பார்க்கிற, போ, வார்த்தைகள் இல்ல, எதுவும் இல்ல. சாதாரணமாக அந்த மக்கள் பயணித்து செல்கிறார்களே. இத்தனைக்கும் அந்த நபி ஒரு முறைதானே ஹஜ் செய்தார்கள், ஒரு முறைதானே, ஒரே ஒரு முறைதானே ஹஜ் செய்தார்கள், ஒரே ஒரு நாள் தானே அரபாவிலே தங்கினார்கள்.
ஒரே ஒரு நாள் தானே அரபாவிலே தங்கினார்கள், ஒரே ஒரு முறை தானே மினாவில் அந்த ஷைத்தான்களுக்கு கல்லடித்தார்கள். ஆனாலும் கூட அந்த ஒரு முறையை படித்து பிடித்து விட்டு இந்த சமூகம் இன்றைக்கும் 25 லட்சம் பேர்கள் ஒழுங்காக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்களே. இப்படிப்பட்ட ஒரு கட்டுக்கோப்பான சமூகத்தை உருவாக்கி தந்த அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற மனிதருக்காக யாருக்கு முன்னாலும் சாயாத இந்த தலை சாய்ந்து நிற்கிறது என்று சுய குறிப்பிலே எழுதுகிறார். சர்வாதிகாரிகளை தலை வணங்க வைத்தவர்கள், கடவுள் இல்லை என்று சொன்னவர்களை சாஷ்டாங்கம் செய்ய வைத்தவர்கள், இந்த உலகத்தில் நிந்திப்புகளை மட்டுமே தன்னுடைய சொந்த வார்த்தைகளாக கொண்டிருந்த மக்களுக்கு மத்தியில் அனைத்து வகையான மனித நேயங்களையும் புதைத்து சமூகத்தில் ஒரு நல்லிணக்கத்தை உருவாக்கி காட்டியவர்கள். 13 ஆண்டு கால மக்கா வாழ்க்கை, கடுமையான சிக்கல்கள், இன்னல்கள், வெளியில தலை காட்ட முடியல, கடுமையான அடி, சித்திரவதை, தோழர்கள் நசுக்கப்படுகிறார்கள். யாசிர் ஒட்டகத்தில் கட்டப்பட்டு உடல் 2ஆக பிளக்கப்படுகிறார். சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மர்ம உறுப்பில் அம்படித்து கொலை செய்யப்படுகிறார்கள். மக்காவாசிகளினுடைய காட்டு மிராண்டித்தனமான நடவடிக்கைகள் தொடர்ந்து கொண்டே வந்தது. இந்த 13 ஆண்டு கால வாழ்க்கைக்கு பின்னால மக்காவுக்குள்ள வர்றாங்க, மதீனாவுக்குள்ள வர்றாங்க. மதீனத்து மக்கள் வாங்க 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 வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க, எல்லோரும் ஆச்சரியமா கூப்பிடுறாங்க, வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். 13 வருஷம் என்னுடைய சொந்த வீடு, என்னுடைய சொந்த நாடு, என்னுடைய சொந்த ஊர் மக்கா. எந்த ஊர்வாசிகள் என்ன அடிச்சாங்க, என் பிள்ளைங்களை அடிச்சாங்க, என்னுடைய பொருளாதாரத்தை முடக்குனாங்க, என்ன ஊரை விட்டு ஒதுக்கி வச்சாங்க, என்னுடைய குடும்பத்து பிள்ளைகள் எல்லாம் குடிப்பதற்கு பால் இல்லாம கதறினாங்க. இப்படி 13 வருஷம் பெரிய சிரமத்தில் நாங்க இருந்தோம். இப்ப மதீனாவுக்கு வந்துட்டோம், உங்களுடைய அன்பை பார்க்கிறோம். என்ன பேரன்பு, என்ன பேரன்பு! நீங்க என் மேல எவ்வளவு பாசம் கொண்டிருக்கிறீங்க. என் மீது பாசம் கொண்ட இந்த பிள்ளைகளை வைத்து ஒரு நாள் மக்காவை மீட்டெடுப்பேன், என்னை அடித்தவர்களை எல்லாம் துவைப்பேன், மீண்டும் நான் திருப்பி தாக்குவேன் என்று கூட பேசி இருக்கலாம். பேசினாலும் அது நியாயம்தான், பேசினாலும் அது நியாயம்தான். ஆனா அப்படி பேசலையே. அந்த மக்கள் வரவேற்கிறாங்க, எல்லாம் வரவேற்று உள்ள விட்ட உடனே அந்த வரவேற்பை ஏற்று ஏற்புரையாற்றுகிறார்கள் செய்தனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வரவேற்பை ஏற்று ஏற்புரை, அந்த வரவேற்பு கொடுத்த மக்களுக்கு நன்றி நன்றி சொல்ற கூட்டம். அதுல பேசுறாங்க, ஐயுஹன்னாஸ், மக்களே, முஸ்லிம்களை, மோமின்களை, மதீனவாசிகளை, மக்காவாசிகளை, ஐயுஹன்னாஸ் மக்களே, அஃஷுஸ் ஸலாம், சமாதானத்தை பரப்புங்க. நமக்குள்ள வன்முறை வேணாம், நமக்குள்ள ஒரு முரட்டுத்தனமான வாழ்க்கை வேணாம். அஃஷுஸ் ஸலாம், சமாதானத்தை பரப்புங்க. அத்இமு தஆம், பசி இல்லாத மதீனாவை, பசி இல்லாத ஊர்களை உருவாக்குங்க. சிலுல் அர்ஹாம், சேர்ந்து வாழுங்க, சேர்ந்து வாழுங்க, பசிய விரட்டுங்க, சமாதானத்தை பரப்புங்க, உங்களுக்கு எல்லாம் சொர்க்கம் கிடைக்கும் என்று சொல்லிட்டு இந்த மக்கள்கிட்ட கேட்டாங்க. நான் முடிச்சிருவேன், 8:20 வரை தான் ஏறத்தாழ என்னுடைய டைமு, 40 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் தான் இருக்குது. கடைசி அந்த மக்கள்கிட்ட கேட்டாங்க, இது என்னன்னு கேட்டாங்க. சொல்லுங்களேன், இது என்ன விரல்? என்ன விரல்? ஆட்காட்டி விரல். இதுல அந்த நேரத்தில் அரபியில இதுக்கு என்ன பேருன்னா சப்பாபா. சப்பாபானா திட்டும் விரல்னு பேரு. யாரையாவது ஒழுங்கா இரு, நல்லா இல்லை நீ பண்றது சொல்லுவோமா இல்லையா? ஏதாவது பண்ற அப்படிதான் சொல்லுவோம், இந்த விரல தான் தூக்குவோம். அதனால இதுல அரபிகள் வச்சிருந்த பேரு திட்டும் விரல்னு வச்சிருந்தாங்க. அப்ப அந்த அந்த பழக்க தோஷத்துல அந்த மக்கள் சொன்னாங்க, ஹாதிஹி சப்பாபான்னாங்க, இது திட்டுற விரல் அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னையிலிருந்து அந்த விரலுக்கு இது இல்ல பேரு, இன்னஹா முஸப்பிஹா, இது தஸ்பீஹ் செய்யும் விரல், அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லும் விரல். இனி யார பார்த்தோம் ஏய் அப்படின்னு சொல்லக்கூடாது. இனி இந்த விரலை நீ உயர்த்ததா இருந்தா அல்லாஹ் ஒருவன், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், இப்படி இதுக்கு மட்டும்தான் இந்த விரலை நீ பயன்படுத்தணும் என்று சொன்னார்களே. யோசித்து பாருங்கள், உங்களுடைய வார்த்தைகளில் கூட வன்முறை இருக்கக்கூடாது, உங்களுடைய வார்த்தைகளில் கூட கடுமை இருக்கக்கூடாது, உங்களுடைய வார்த்தைகளில் நளினம் இருக்க வேண்டும், சாதுரியம் இருக்க வேண்டும்.
அதன் மூலமாக மனித சமூகத்தை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று பேசுகிற பெரும் பாக்கியம் அல்லாஹ் நபி அவர்களுக்கு தந்திருந்தார். உலகம் கண்டு வியந்த கண்மணி நாயகர். கொல்ல வந்தவர்களும் கூட காலடியில் படுத்து, நபியை ஒரு முறை உங்களுடைய கருத்தை நீட்டி என்னை ஏறெடுத்து ஏற்றெடுக்க மாட்டீர்களா என்று ஏங்கி தவித்த வரலாற்று நிகழ்வுகள் ஹதீஸ் ஷரீஃப்களில் ஏராளம் உண்டு. எல்லோருக்கும் படித்த செய்திகள் தான். அவ்வளவு பாக்கியம் பெற்ற நபியினுடைய உம்மத்துகள் தான். அவ்வளவு பாக்கியம் பெற்ற வழிகாட்டுதலை பெற்ற நபியினுடைய உம்மத்து நாம். நான் நிறைவான செய்தி, அருமையானவர்களே, இந்த நூற்றாண்டில் ஒரு பெரிய இலக்கியவாதி, ஒரு பெரிய விமர்சகர், தயவுதாட்சணியம் இல்லாம விமர்சிக்கக்கூடிய நபர் அப்படின்னா பேரறிஞர் பெர்னாட் ஷா தான். அவர் இலக்கியவாதி என்பதோடு ஒரு பெரிய விமர்சகர். அவர் மனசுல எது உண்மைன்னு படுதோ அதை பட்டுன்னு சொல்லிடுவார். யாருக்கும் பயப்பட மாட்டார். இப்ப நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே, வேர்ல்டு கப் நடக்கிற டைம் இந்த கிரிக்கெட்டை கண்டுபிடிச்சது இங்கிலாந்துக்காரன் தாங்க. இன்னைக்கு அவங்க நிலைமை தான் ரொம்ப மோசமா இருக்கு. அதுல அது வேற. கிரிக்கெட்டை கண்டுபிடிச்சதே அவங்க தான். பெர்னாட் ஷாட்ட கிரிக்கெட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க. 11 முட்டாள்கள் விளையாட 11,000 முட்டாள்கள் பார்ப்பது கிரிக்கெட் அப்படின்னாரு. அதாவது எந்த மண்ணுல தோன்றியதோ அந்த மண்ணுல உட்கார்ந்துட்டு பேசுறாரு. எந்த நாட்டு நாடாளுமன்றம் தன்னுடைய நாட்டின் தேசிய விளையாட்டாக அதை அறிவித்ததோ அந்த நாட்டினுடைய நாடாளுமன்றம் இருக்கக்கூடிய இடத்தில் நின்று கொண்டு பேசுகிறார். இது ஒரு அபத்தமான விளையாட்டு, உலகத்தினுடைய பொருளாதாரத்தை முடக்குகிற விளையாட்டு. மற்ற விளையாட்டுகள் ஒரு ஃபுட்பால் ஏறத்தாழ ஒரு 90 நிமிஷத்துல யார் வெற்றி யார் தோல்வி யார் நிரூபணமாகிவிடும். ஒரு 45 எக்ஸ்ட்ரா ஒரு டைம், ஒரு 10 நிமிஷம் இன்ட்ரோல் டைம். ஆக மொத்தம் ஒரு 90-100 ஒரு 2 ஹவருக்கு உள்ளால ஒரு விளையாட்டினுடைய முடிவு தெரிஞ்சு போயிடும். ஆனால் ஒரு கிரிக்கெட் அப்படிங்கிறது ஏறத்தாழ 50+50 100 ஓவர் அப்படின்னா அது காலையில 9 மணிக்கு ஆரம்பிச்சா சாயந்தரம் 5 மணிக்கு முடியும். மத்தியானம் 2:30 மணிக்கு ஆரம்பிச்சா ராத்திரி 11 மணிக்கு தான் முடியும். இந்த 11 மணிக்கு முடியும் போது மீடியாக்களினுடைய தாக்கங்களும் விளம்பரங்களும் எல்லாமா சேர்ந்து ஒரு தொழிற்சாலையில லீவே எடுக்காம பணியாற்றிட்டு இருந்த ஒரு தொழிலாளி இந்த மேட்சை பார்க்கறதுக்காகவே என்ன செய்யறாரு, லீவ் எடுத்துட்டு போறாரு. ஒரு பெரிய டைம் வேஸ்ட் இருக்கு, அதுல பொருளாதார முடக்கம் இருக்குது, இப்படி எல்லாம் இருக்குதுங்கிறத சுட்டி காட்டத்தான் அவர் அப்படி சொன்னார். அந்த பெர்னாட் ஷா இப்ப நம்மளை பார்த்து சொல்றாரு, இஸ்லாத்தை போல ஒரு சூப்பர் மார்க்கம் இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. அடுத்த வார்த்தை, ஆனால் முஸ்லிம்களை போல மோசமானவங்களும் யாரும் இல்லை. அது எப்படி எதிர்த்து நம்மளவே மோசம். 2 பேர் 25 வயசு, 2 பேருக்கும் 25 வயசு. ஒருத்தர் இந்த பக்கம் இருக்காரு, அவருக்கு அத்தா உண்டு, அம்மா உண்டு, அண்ணன் உண்டு, தம்பி உண்டு, குடும்பம் உண்டு, உறவு உண்டு, ஊர்ல பெரிய மனுஷங்களுடைய தொடர்பு உண்டு, பொருளாதார பலம் உண்டு. அதனால அவரை படிக்க வச்சாங்க, பெரிய பட்டதாரியா மாறிட்டாரு, அவர் எல்லாம் பண்ணாரு. அவருக்கு ஒரு செல்வாக்கான குடும்பத்துல பிறந்து நல்லா இருக்கிறாரு. இவர் ஒரு ஆளு. இந்த பக்கத்துல ஒருத்தர் இருக்காரு, இவருக்கு 25 வயசு, அத்தா இல்ல, அம்மா இல்ல, சின்ன பிள்ளைல எல்லாம் போயிட்டாங்க. இவர் ஒரு அனாதை, இவரை கவனிக்கிறதுக்கு ஆளு கிடையாது. இவரு ஏதோ கஷ்டப்பட்டு ஏதோ கூலி வேலை பார்த்து ஏதோ ஒண்ணு பண்ணி இந்த அளவுக்கு வாழ்க்கையை ஓட்டி இருக்கிறாரு. இவருக்கும் வயசு 25. ஒரே ஒரு தப்பு இந்த 2 பேரும் செஞ்சுட்டாங்க. ஒரு தப்பு, ஏதோ ஒரு தப்பு, அந்த ஒரு தப்ப 2 பேரும் செஞ்சுட்டாங்க. இப்ப அந்த 2 பேர்ல 2 பேருமே குற்றவாளிகள் தான், தப்பு செஞ்சவங்க தான். ஆனால் நாம யார அதிகமா குறை சொல்லுவோம்? யார அதிகமா குறை சொல்லுவோம்? இவனை தான் சொல்லுவோம். ஏன்னா இவனுக்கு எல்லாம் இருக்குது, இவனுக்கு எல்லாம் இருக்குது. அத்தா இருந்தாரு, அம்மா இருந்தாரு, இந்த குடும்பத்துல பிறந்துட்டாடா இப்படி பண்ணன. உனக்கு எப்படா மனசு வந்துச்சு? அங்க உங்க அத்தாவுடைய செல்வாக்கு என்ன தெரியுமா? எவ்வளவு நல்ல மனுஷன், அவர் ஏறெடுத்து கூட யாரையும் பார்க்க மாட்டாரடா. இந்த வயசுல நீ இப்படி அலைகிறியே, உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் படிக்க வச்சாரு தெரியுமா? உன்னை ஒரு டிகிரி ஹோல்டர் ஆக்கி பார்க்கணுங்கிறதுக்கு அவர் எவ்வளவு வருத்தப்பட்டார் தெரியுமா? நீ இன்னைக்கு இப்படி ஆன பின்னால இப்படி பண்ணிட்டேடா அப்படின்னு இவனை எல்லாருமே பேசுவாங்க. இவனை பேசினாலும் கூட ஒரு ஆளு சொல்லுவாரு, அடவிடு தம்பி, அவன் சின்ன பிள்ளையில இருந்து கஷ்டப்பட்டானே, யார் அவனை கையை தூக்கி மேல கொண்டு வந்தீங்க? அவன் அத்தா இல்ல, அம்மா இல்ல, தெருவுல கிடந்தான்,
தூக்கி கட்டிட்டு அலைவான், எப்ப பார்த்தாலும் கையில வந்து முட்டுக்கு மேலதான் நிக்கும், யாரு முன்னால வர்றா யாரு பின்னால வர்றான்னு ஒரு மரியாதை கூட அவனுக்கு தெரியாது. மரியாதைனா என்ன வேலைன்னு கேட்பான். அவ்வளவு மோசமா இருந்தான். அப்பவெல்லாம் யாருமே நம்ம யாரும் அவனை அனுசரிக்கலையே. அவன் சாதாரண மரதான இருந்தான். அவனுக்கு எந்த குடும்ப பின்பலமும் இல்லையே. அந்த பிள்ளை ஏதோ செஞ்சுட்டா விடுப்பா அப்படின்னு ஒரு ஆளு சொல்லுவார். முஸ்லிம்கள் எல்லாம் உள்ளவர்கள். குடிக்க கூடாது என்பது முஸ்லிமுக்கு தெரியும். மது பொருட்களை பயன்படுத்தக்கூடாது என்பது முஸ்லிமுக்கு தெரியும். போதை பொருட்களை கையிலே வைத்து கசக்க கூடாது என்பது முஸ்லிம்களுக்கு தெரியும். டாஸ்மாகிலே ஒளிந்து நின்று மதுபானம் வாங்கி குடிக்க கூடாது என்பது எல்லா முஸ்லிம்களுக்கும் தெரியும். மது ஹராம் இன்னும் தெரியாத ஒரு முஸ்லிம் உலகத்தில் இருப்பாரா? சொல்லுங்களேன், இருப்பாரா? இருக்கவே மாட்டார். சாராய ஹராம்னு எல்லாருக்கும் தான் தெரியும். கஞ்சா, அபின், போதை பொருட்கள் எதுவாக இருந்தாலும், உள்ளே இறக்குவதாக இருந்தாலும், நாக்கில வைக்கிறதாக இருந்தாலும், அத்தனை பொருட்களும் ஹராம் என்பது எல்லா முஸ்லிம்களுக்கும் தெரியும். அவ தெரிந்து கொண்டே, எல்லா வழிகாட்டுதல்களும் இருந்து கொண்டே இதை செய்கிறார் என்றால் இவர் மிக மோசமானவர். வட்டி வாங்கக்கூடாது என்பது எல்லோருக்கும் தெரியும். வட்டி ஹராம் என்பது எல்லோருக்கும் தெரியும். அப்படி தெரிந்து கொண்டு பைனான்ஸ் கம்பெனியினுடைய வாசல்களில் தொப்பியோ தாடியோ புர்காவோ நிற்குமே. ஆனால் யார் குற்றவாளி? வட்டி ஹராம்னு தெரியாமலா போனாங்க? ஹராம்னு தெரிஞ்சுதானே போறாங்க. அப்ப எல்லாம் தெரிகிறது. எல்லாம் தெரிந்து கொண்டு பரவாயில்ல பார்த்துக்குவோம் என்கிற மனநிலை இருக்கு இல்லையா? அதனாலதான் சொல்றேன், இஸ்லாத்தை போல சூப்பர் மார்க்கமும் இல்ல, முஸ்லிம்களை போல மோசமானவங்களும் இல்ல. அல்லாஹ் எல்லாம் அல்ல ரப்புல் ஆலமீன் பெருமாள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த மீலாது பெருவிழாவினுடைய பரக்கத்து கொண்டு நபி அவர்கள் ஆசைப்பட்ட முஸ்லிம்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக என்கிற பிரார்த்தனையோடு நான் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சத்தமா பதில் சொல்லிருக்கேன்.